பேலஸ் வந்தாச்சு, தான் பேலஸ். டேய் அப்புறம் சட்டிகளா, இதுதான்டா பேலஸ். பேலஸ் இது உள்ள போய் சுத்தி பார்க்க போறோம் நாங்க. வாங்க போலாம். நம்ம போறது பேலஸா? ஆமா. என் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலாம் அத்தனை பேருக்கும் நன்றி. டிக்கெட் வாங்கணும் மம்மி. ஒரு டிக்கெட் 120 ரூபான்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு 120. 360 ரூபா. கொஞ்சம் கிட்ட முன்னாடி. இதுதான் பேலஸோட சைடு. பேலஸ் உள்ள வந்த உடனே ராணி மாதிரி ஃபீல் ஆகுறியம்மா. சாமி கும்பிட போறீங்கன்னு நினைச்சேன். என்ன தெரியுது? இதுதான் இந்த அரண்மனை பேர். எப்படி தெரியும் பேரு? இதுதான் வந்து அவங்களோட சென்டர் ஹால் மாதிரி. அங்கே சுற்றி இருந்து பார்ப்பாங்களாம். அங்கே இருக்கு பாரு, இதுதான் நடுவில் அவங்களுக்கு நடக்கிறது, ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குமா. சுற்றி எல்லாருமே ஜன்னல் வழியாக பார்ப்பாங்களாம். ஆமாம். மைசூர் ராணுவ படையா? என்னது எப்படி கட்டியிருப்பாங்க, எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னு நினைச்சாலே அப்படியே பிரமிப்பா இருக்கு. எவ்வளோ பெரிய இடம், எவ்வளோ இது. இப்பெல்லாம் மால்ல தெரியுதுல ஹைட் மாதிரி சென்டர், அந்த மாதிரி அந்த காலத்துல எந்த காலத்துலயோ இப்படி கட்டியிருக்காங்க. அதே நிறைய மிக்க இடம். இது ராணியோட பாதுகாவலர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஹைனஸ் பாடி கார்ட்ஸ் தான் போட்டிருக்கு. அந்த காலத்துல எப்படி இவ்வளவு காசு இருந்திருக்கு, இப்பதான் இல்லையா? தெரியலப்பா, எப்படி நீ அழைச்சிருக்காங்க. நம்ம தவுளுண்டு வீட்டுக்கு எடுத்துட்டா கோடி கணக்கில் ஆகுது, அது ஆகுதுன்றாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஆயிருக்கும். இந்த டோர் லட்சுமியா, இந்த ஒரு டோரை நம்ம வீட்டில் வச்சாலே இடிஞ்சிடும், நம்ம மொத்த சொத்தம் அழிஞ்சிடும். அவ்வளோ இவ்வளோ டோர், ஒரே ஒரு டோர், அது ஒரு 3. ஆமா, எட்டி பார்த்துன்னு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு அரண்மனை உனக்கு கட்டி தரவா? வாழ்க்கையில எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க. நல்லா போட்டுருக்காங்க. பறவைங்கெல்லாம் வருதுல்ல, அதெல்லாம் உள்ள வராம இருக்கு. நிறைய இருக்கும், அழுக்கு பண்ணிடும்ல. நல்லா ஃபுல்லா செட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி உனக்கு இங்க வாசல்ல சிங்கம்லாம் வச்சு கட் பண்ண ஆசையா? ஆமா, 2 சிங்கம் வைக்கணும். அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. ஒரு 10 வருஷம் டைம் கொடு. இதோட மினி வெர்ஷன் கடவுள் எனக்கு டைம் கொடுத்தா போதும். அதான் கொடுப்பாரு. அழகா இருக்கு. கோலம்லாம் போட்டுருக்காங்க. இங்க தாயை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை. நீ கேட்டு கட்டி தரேன். இதுதான் ஸ்ரீ கிருஷ்ணா ஜனஸ்மதி ப்ரொசஷனா. கிருஷ்ணர் ஜன்மஸ்தமி. ஜன்மஸ்தமின்னு என்னன்னு தெரியல. கிருஷ்ணருக்கு ஏதோ கிருஷ்ணரோட பிறந்த நாள். ஏசி லிஃப்ட். ஏசி லிஃப்டா? ஏசி லிஃப்ட் போடுறதுனால அதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டு போனாங்க, கையில தான் வலிப்பாங்க. கையில வலிக்கிற லிஃப்ட் ராஜா காலத்துல. திறந்திரு சீசேமா, அண்டா கா கசம் அபு கா ஹுகும் அப்படின்னு சொன்ன உடனே இழுத்துருவாங்க போல இருக்கு. இந்த டோர் மேல எனக்கு ஒரு கண்ணு.
சில்வர் கண்ணாடி, சில்வர் சேரு, எல்லாமே சில்வர். நீங்களும் ஃபோட்டோ ஃப்ரேம் கடை தான் வச்சுருக்கீங்க. செயின்ட் ஃபிலோமினாஸ் சர்ச்சா. அதெல்லாம் எவ்வளோ டீட்டெயிலிங்காக வேலை செஞ்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி 2 வாட்டி வந்திருக்கேன், ஆனாலும் எனக்கு புதுசாக தெரிகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு டீட்டெயில்ஸ். அவ்வளோ அழகான வேலைப்பாடு. ஒரு எத்தனை வருட கணக்காக இருக்கும் போல. அந்த யானையோட அது யானையா கொடுத்துருக்காது, இவங்களா எடுத்திருப்பாங்க. அப்பெல்லாம் சட்டம் கிடையாது, ராஜா சில்ச்சர் தான் சட்டம். யானையை கொண்டு கூட வச்சிருப்பாங்க. ராஜா பார்த்துட்டியா? இது வந்து அங்கே இருக்கிற ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது இங்கே ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க, அங்கே எல்லாம் நடக்கும். இந்த பரேட்லாம் நடக்கும்ல, தசராவே இங்கே தான் நடக்கும். மெய் மறந்து போயிட்டியா? எனக்கு அப்படியே பிரமிப்பா இருக்கு. இந்த மாதிரி நம்ம வீடு இருந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வீடுன்னு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. அழகா இந்த மாதிரி கலைநயமிக்க ஒரு வீடு இந்த மாதிரி. ராஜாவுக்கு வெள்ளைக்காரன் வந்து ஒரு கடிகாரம் கொடுத்துருக்கான். இன்னும் தள்ளி போய் ஒரு 50-40 கிலோமீட்டர்ல இருக்குது. அந்த கடிகாரத்துல வந்து எல்லா குதிரைப்படை ஆட்படையினா கரெக்டா 11 மணில 11:15 வரைக்கும் காட்டுவான். ஆட்டோமேட்டிக்கா வரும். 11:15 வரைக்கும் போய் பார்க்கணுமா? நான் வீட்டுக்கு போவோம். காமாட்சி கோயில் கோயிலா போனதுக்கு இங்கே வந்து சாமி கும்பிட்டுருக்கலாம். எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. அதை விட பிரம்மாண்டமா இருக்கா? அதோட பிரம்மாண்டமா இருக்கு. இந்த சினிமா செட் போடுற மாதிரி இங்க ஃபங்க்ஷன்ல செட் எல்லாம் இதை பார்த்தாம போட்டிருக்காங்க. சினிமா செட்டு இதை பார்த்தா போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரிஜினல் மரங்க, வேலைப்பாடுங்க. அப்பா நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ரொம்ப அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ வேலைப்பாடோட ஒரு கட்டடத்தை இப்போதான் ஃபர்ஸ்ட் முறையை பார்க்குறேன். சூப்பராக இருக்கு. வா போ. எவ்வளோ பெரிய படி. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. சுற்றி பார்த்துட்டியா? போகலாமா? நிறைய க்ளோஸ் பண்ணிருக்காங்க. உள்ள இருந்து பேலஸை பார்த்துட்டு வெளியே இருந்து பேலஸை பார்ப்போமா? ஃப்ரண்ட்ல போய் பேலஸை பார்ப்போமா? பேலஸ் உள்ளே கோயிலெலாம் கட்டி இங்கேயே சாமி, இங்கேயே பூஜை, இங்கேயே வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல. ஆமாம், பேலஸ் விட்டு யாரையும் வெளியே அனுப்பாம. வெளியே அனுப்பாம இங்கேயே எல்லாமே சுத்தப்பட்டு நடந்து. என்ன வேணும் உனக்கு? எல்லாமே இங்கே இருக்கு. சாமியா இங்கே கும்பிட்டுக்கோ. இங்கே ஃபங்க்ஷனு, சாமி ஊர்வலம் எல்லாமே இங்கே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே சுற்றி எல்லாம் அது இங்கே ஃபுல்லாக பேலஸில் வேலை செய்கிறவங்க அப்படி இப்படின்னு மொத்த பேரும் இங்கே பேலஸ் ராஜா குடும்பம் மொத்தம் மேலே போல அவ்வளோ வாழ்க்கை சூப்பராக வாழ்ந்துருக்காங்கப்பா. அதே அனிமல் இங்கே ஒன்று இருக்கு பாரு, அந்த அவதார் படத்தில் வரும்ல. ஆமாம், அது அங்கே நிற்கிறேன். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறியா? அப்படி பண்ணுற மாதிரி. அதை கடிக்க போறியா? அது என்ன கடிச்சிடும்? அதை சண்டே சமையலில் இன்க்ளூட் பண்ணிடுவோமா? எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாரு சைஸு. நல்லா இருக்கா? இந்த அரண்மனையை பற்றி உன்னோட கருத்து என்ன? என்னோட கருத்துல அந்த காலத்தில் எப்படி கட்டியிருப்பாங்க. அப்போ
அப்போல்லாம் இந்த செல்ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, எதுவும் கிடையாது. கட்டட வேலையில் அவ்வளோ நுணுக்கமாக வேலை செஞ்சுருக்காங்க. எப்படி செஞ்சாங்கன்னு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கட்டடம். அது ஒரு தடவையாவது பார்க்கணும் வாழ்க்கையிலன்னு ஆசைப்பட்டு பார்த்து முடிச்சுட்டு அவ்வளோ பெரிய கட்டடம். இன்னும் நிறைய இடம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பார்க்க முடியல. அங்கே மேலெலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் போல இருக்குது. கீழே மட்டும் அப்படியே ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ராணிங்கெல்லாம் ராஜாங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு அவங்க ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. அருமையான ஒரு சுற்றுலா. எக்ஸிட் கேட்டுக்கு வந்துட்டோம். எக்ஸிட் வந்தாச்சு, போக வேண்டியதான். வீட்டுக்கு போவோமா? அப்புறம் எல்லா ஊர்வலமும் சுற்றுலாவும் முடிஞ்சிருச்சு. நேராக வீட்டுக்கு போக வேண்டியது. எத்தனை மணி ஆகும்னு தெரில, 8 hours ஆகும். ஃபுல் பில்டிங் செம சூப்பர். 800 பஸ் கார்டு இருக்கா டோருக்கு வாங்கிட்டீங்களா? ஸ்டுடியோவில் வைக்கிறதுக்கா? ஸ்டுடியோவில் வைக்கிறது. இது பேலஸ் எவ்வளோ? பேலஸ் எதுக்கு? பேலஸே வாங்கி வைக்க போறீங்களா? சுற்றி பார்த்துட்டாங்க. கரும்பு ஜூஸ் குடிக்க போறியா? வீட்டுக்கு போகிற ஐடியாலே இல்லை. வீட்டுக்கு தான் கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக இதெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம். முடிச்சுட்டு போய் வீட்டுக்கு போனால் இதெல்லாம் கிடைக்காது. கரும்பு ஜூஸ் எங்கே போய் நம்ம குடிக்க போகிறோம்? வீட்டில் தான் இருக்க போகிறோம். அதனால் இங்கே குடிச்சிட்டு போகலாம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. அடுத்து வெளியே வந்தால் அடங்குறது இல்லை. பப்பாயா நல்லா இனிப்பு. நீ பப்பாயாவே சாப்பிடக்கூடாது. வேற சுகர் பேஷண்ட் பப்பாயா சாப்பிடலாமா? எல்லாத்தையும் சாப்பிடலாம். இப்பவே இல்லை. என்ன ஷாப்பிங் மைசூர் பேலஸ்ல உட்காந்து பண்ணிருக்கீங்க? அவர் பாட்டு பண்ணிட்டு இருக்காரு. மரம் லெதர்னு. யாரு உங்க பொண்ணுங்களுக்கா? ஆமா. எனக்கு குதிரை இந்த பக்கம் இல்லப்பா, இந்த பக்கம். இதுல இருந்து அப்படியே அடி வச்சு இங்க இருந்து என்ட்ரன்ஸ் பாரு. இப்படிதான் போவோம் வழி. பக்கத்துல முன்னில இந்த இதுல தான் டிக்கெட் போட்டுருந்தான். அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கார் பார்க்கிங் இதெல்லாம் இருந்தது. எங்கம்மா கூட்டு போறேங்களா? எங்களை எங்க கூட்டு போறேன்? புடவை கடையை பார்த்தோன்னே நிறுத்த சொல்லுவீங்க. இல்லை, திடீர்னு ஒருத்தர் வந்தார். இன்னைக்கு சில்க் வாங்கினா அவ்வளோ நல்ல நாளாக. நம்ம மைசூர் மகாராஜாவோட கல்யாண நாளாக இன்னைக்கு வந்து மலையில் வந்து சாமுண்டீஸ்வரிக்கு மைசூர் சில்க் கட்டி ஒரு பூஜை நடக்குதான். அதனால பெண்கள் வந்து இந்த மாதிரி பட்டு சேலை இன்னைக்கு எடுத்தால் அவ்வளோ விசேஷம்னு சொல்லிட்டு போனார். நிறுத்தி ஏன்னு சொன்னாரு தெரில. இப்போ போய் ஒன்று எடுக்கலான்னு ஆசைப்பட்டு வந்துடுறேன். சாரி கடைன்னா உடனே வந்துடுறது. நான் டேடி வாங்கி தராரா? $1000 பல்ப் எரியுது மூஞ்சில. என்னம்மா இவ்வளோ ஆப்ஷன் கொடுக்குறாரு, வாங்கிடுவியா ஒழுங்கா? பார்க்குறேன். உனக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த கிளாஸ் தான் இந்த கலர் பிடிச்சிருக்கு. இந்த கலர் பிடிச்சிருக்கா? இந்த கலர் பிடிச்சிருக்கு. சரி இல்லை வாங்கல. என்ன ரேட்டு? 700. இது எவ்வளோ? 10,000-மா? 10,000. இது 7,000. நம்ம செலக்ட் பண்ணது ஏதாவது ஒரு முடிவுக்கு வா. என்ன வாங்க போறேன்? இது என்ன செல்ல? ಸೇಮ್ ತರ ಇದು ಕೊಂಚ ಕಡಿಮೆ ಇದೆ ಕೊಂಚ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ இது ரொம்ப சிங்க் ஆகும். இது ஆகாது. இது ஆகாது. சின்ன இந்த மாதிரி வேற கலர் ஆரஞ்சு வாங்கிக்கிறியா? ஆரஞ்சு எடுக்கலாமா, கிரீன் எடுக்கலாமா? எல்லாரும் எல்லாம் எடுக்க முடியாது. இதான் ஒன்று செலக்ட் பண்ணேன். சந்திரமுகியாவே மாறிடுச்சு. சில்க் சட்டை வாங்கிக்கிறீங்களா? லேடிஸ் மட்டும் தான் எடுத்தா நல்லது. ராஜாக்கும் சேர்த்தாமா கல்யாணம் நாள். உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கோங்க. எது இப்போ நல்லா இருக்கும்? வா உன்னை மைசூர் கூப்பிட்டு வந்து மைசூர் சில்க் வாங்கி கொடுத்துருக்கேன். அதான் உன்னோட பர்த்டே கிஃப்ட். சூப்பர். இதெல்லாம் நார்மலான்னு பார்க்கலாம். அப்பாவுக்கு சட்டை வாங்கிக்கிறியா? சட்டை நான் வாங்கி தர மாட்டேன்.
நீ வாங்கி தருவா, நான் செலக்ட் பண்ணி கொடு. எந்த கலர் வேணும் உங்களுக்கு? இது பாக்கெட் இருக்கு, பாக்கெட் கிடையாது. அது எது எடுக்கலாம் பாருங்க. வீடும் நல்லா பிளாக் சட்டை வச்சிருக்கீங்களா? உங்ககிட்ட பிளாக் சட்டை அது இல்லை, அது கலர் வேற. இப்போ என்ன ஷாப்பிங்? மைசூர்ல வந்து மைசூர் பாக்கு வாங்க போறோம். பாக்கெல்லாம் போடக்கூடாது, தப்பு. மைசூர் பாகு. மைசூர் பாக். மைசூர் பாக். PAK தான் போட்டிருக்காங்க, பாக். PAKKU போடலையா? ஆமா, பாக்கு. மைசூர் பாக் வாங்கணும். இப்போ இதெல்லாம் பார்க்கலாம். இது என்ன சோன் பப்படி? ஆமாம், சோன் கேக். சோன் கேக், அதான் சோன் பப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது 100 கிராம் 80 ரூபாய். சால்ட் காஜு, சால்ட் பிஸ்தா 100 கிராம் 200 ரூபாய். ஜாஸ்தியாக தரல, ஜாஸ்தி தான். காஜுன் ஸ்பைஸ் மக்கானா. நீங்கள் 2 பேர் ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது, இவ்வளோ ஸ்வீட் வாங்குறீங்க? பொண்ணுங்களுக்கா? सर नेक्स्ट ஆ सर मेरा टेस्ट मत करा நம்ம நல்லா இருக்கா? கடை எப்படி இருக்கு? ரசமலாய் சாப்பிடு. ரசமலாய் வாங்கினேன் 3 பேருக்கும். ஆமாம், மயக்கம் வரப்போகுது. ஏகப்பட்ட ஸ்வீட் பயமா இருக்கா? அடங்கிறது இல்லை, இங்கே பேர் இவ்வளோ ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் கொடுத்துடலாம். நான் வேற சாப்பிட்டு மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தா வாங்கி வர வச்சிருக்கீங்க. இல்ல, அக்காங்களுக்கு கொடுக்கனால இவ்வளவு தூரம் வந்து அங்கே பேர் அவரு உள்ள எல்லாம் உள்ள எப்படி ரெடி ஆகுதுன்றதை வேடிக்கை பார்த்துன்னு இருக்கு. இனிப்பு நிறைய சாப்பிட்றேன். நல்லா இருக்கு, குவாலிட்டி திக்கா. நல்லா இஷ்டத்துக்கு ஸ்வீட் சாப்பிட்டியா? நிறைய ஸ்வீட் சாப்பிட்ருக்கேன். சுகர் ஏற மாதிரி தான் சேர்த்தா. போலாமா? எங்க போலாம்? ஸ்ட்ரெயிட்டா வீடு தான். ஸ்ட்ரைட்டாக போனால் வீட்டுக்கு போக முடியாது, வளைஞ்சு வளைஞ்சு போகணும். வளைஞ்சு வீட்டுக்கு தான். ஓகே, பாய். டூர் எல்லாம் முடிஞ்சிச்சு, சூப்பராக இருந்துச்சு. நிறைய இனிப்போட முடிஞ்சிருக்கு. வீட்டுக்கு போய் சேர வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். ஒரு வர மாதிரியே தெரியலையா? அது ஒன்று. வீட்டுக்கு வந்துட்டியா? வீட்டுக்கு வந்துட்டுப்பா, நல்லபடியா ட்ரிப்பு முடிஞ்சுதா? ட்ரிப்பு முடிஞ்சது. கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நாளையிலேருந்து ரெகுலர் ஒர்க் ஆரம்பிச்சிருவோம். நாளையிலேருந்து ரெகுலர் ஒர்க் ஆரம்பிக்க வேண்டியது தான். ரொம்ப உட்காந்து 6 மணி நேரமா 7 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. உட்காந்த இடத்துல எழுந்துக்கவே இல்லை, கால் கொஞ்சம் வலிக்குது. இப்போ அப்படியே உள்ளே போகிறேன்.